அவர் உங்களோட பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துக்கு போறாரு. அதனால மளமளன்னு ஏதாவது விட்டு போன காரியங்கள் இருந்தா, இப்ப நிறைவேறதுக்கு உண்டான காலகட்டமா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு போறதுனால, நீங்க நெறைய கோயில், குளம் போய் சுத்துறதுக்கும் அதிகமான ஒரு அமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி குடுக்கும். நெறைய குழப்பங்கள்ல ஆட்பட்டிருப்பீங்க. இப்ப குழப்பங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக நிச்சயமாக இருக்கும். ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் நெறைய பெண்களுக்கு திருமணத்தை நடத்தி தரக்கூடிய அமைப்பையும் உங்களுக்கு ஏற்படுத்தி குடுத்துருப்பாரு அப்படின்றத சொல்லலாங்க. அதே மாதிரி பொதுவா இந்த சனி வக்ர பயிற்சி, இந்த குரு வக்ர பயிற்சி இந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, திருமணத்தை நடத்துறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா, உங்க சுயஜாதகம் ரொம்ப வலுவா இருக்க பட்சத்தில உங்கள தொந்தரவு பண்ணாது. இல்ல அப்படின்னா, அது கண்டிப்பான முறையில அந்த வேலைய 2 வாட்டி செய்ய வச்சுரும். அதில மட்டும் கவனமா இருங்க. ஏன்னா, பொதுவாவே மிதுனம்னாலே இரட்டைத்தன்மை உள்ளது. 2 ரெட்டை ராசின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ இந்த காலகட்டத்தில நீங்க பண்ணக்கூடிய வேலைய ரிப்பீட் பண்ணக்கூடிய வச்சிரக்கூடிய அமைப்பா இருக்கும். அதனால நீங்க எப்பயுமே நீங்க என்ன பண்றோம் அப்படிங்கிறதுல ஒரு அவேர்னஸோட செயல்பட வேண்டும். அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு முகத்துல பொலிவும் தேஜஸும் நல்லா படிக்கக்கூடிய தன்மையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க தான் அப்படிங்கிற ஒரு அடமெண்ட் இவங்க கிட்ட இருக்குங்க. அந்த அடமெண்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நீங்க நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா நல்லா மேலே வரக்கூடிய அமைப்பு ஆற்றல்லாம் உங்களுக்கு நிச்சயம்